மக்களே வணக்கம். இப்போ நம்ம கடலூரில் இருக்கக்கூடிய தாழங்குடா குப்பத்தில் இருக்கோம். இந்த தாழங்குடா குப்பத்தில் மீனவர்கள் மீன் பிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலை பொழுதில் உங்களுக்கு இந்த காட்சி. இதில் நீங்கள் இது பார்க்கக்கூடிய ஒரு சின்ன ஃபைபர் படகு. இந்த ஃபைபர் படகு இது மோட்டர்லாம் கிடையாது. அது அவங்க அண்ணன் நின்றுட்டுருக்கார் பாருங்கள். அவங்களாம் வந்து இந்த கை துடுப்புன்னு சொல்லுவாங்க பாரு, கை துடுப்பு போட்டு கடலில் இயக்குறது வந்து ஒரு சாதாரண கலை கிடையாது. உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஏதாவது டூருக்கெலாம் போனீங்கன்னா உங்களுக்கு சின்ன போட்டிங் கொடுப்பாங்க. அதில் அந்த கை துடுப்பு போடும்போது ஒரு 10 மீட்டர் கூட நம்ம மூவ் பண்ணியிருக்க மாட்டோம். அதுக்குள்ளே நமக்கு 2 கை விட்டு போயிடும். இந்த கடல் அலையில் இவங்க அந்த துடுப்பு போடுறாங்கன்னா யோசிச்சு பாருங்கள். அவங்க அதாவது நம்ம மீனுக்கு பேரம்லாம் பேசுகிறோம், 100 ரூபா கொடு, கம்மி பண்ணு, 200 ரூபா 2 மீனை போடு அப்படின்லாம் சொல்கிறோம். நீங்கள் மீனவர்களோட ஒரு நாள் மீன் பிடிக்க போனீங்கன்னா கட்டாயம் அந்த மாதிரி பேரம் பேச மாட்டீங்க. கடைக்குட்டி சிங்கம்ன்ற திரைப்படத்தில் விவசாயியாக ஒரு நாள் விவசாயியோடு ஒரு நாள் இருந்து பாருங்கள் அப்படின்னு ஒரு டைலாக் வரும். நானும் சொல்கிறேன், மீனவர்களோடு ஒரு நாள் வாழ்ந்து பாருங்கள். சங்க காலகட்டத்திலேருந்து மீனவர் வாழ்க்கை வந்து இரங்கல் நிமித்தமும் சொல்லுவாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு சொல்லுவாங்க. இந்த 5 திணைகளில் நெய்தல் வந்து கடலும் கடல் சார்ந்த இடமும், அந்த நெய்தல் திணையில் பார்த்திங்கன்னா இரங்கல் நிமித்தமும் சொல்லுவாங்க. கவிஞர் வாலி அவர்களுடைய பாடல் வந்து மீனவருடைய வாழ்க்கையை ரொம்ப அற்புதமாக சொல்லக்கூடிய அந்த ஒரு லைன், ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம்ன்ற அந்த பாடல் வரி, அதை விட எந்த பாடகனாலையும் அந்த வரியை காட்சிப்படுத்த முடியாது. உங்களுக்கு தெரியும், சுனாமி வந்த காலகட்டத்தில் இந்த தாழங்குடா இந்த குப்பம் இருக்குது பார்த்திங்களா, இது உள்ளவரெலாம் தண்ணி வந்ததாக ஒரு செய்திலாம் என்னுடைய நண்பர் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். காலையில் சும்மா கடற்கரை ஓரத்தில் வரலான்னு பார்த்தா இவங்க ரொம்ப ஆக்டிவாக அந்த மீனவர்கள் வந்து அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. தயவுசெய்து மீனவர்கள்கிட்ட ரொம்ப பேரம்லாம் பேசாதீங்க. அதே நேரத்தில் அவங்க ரொம்ப அநியாய ரேட்டுன்னு சொல்ல போகிறது கிடையாது. நம்ம தெருக்களில் வந்து மீன் விற்கிறாங்கன்னா அவங்ககிட்ட ஒரு மீன் எக்ஸ்ட்ரா போடு, 2 மீன் எக்ஸ்ட்ரா போடுன்றது ஒரு அன்பாக கேளுங்க. அவங்கள ரொம்ப கொச்சப்படுத்தாதீங்க. அதாவது சங்க இலக்கியத்தில் சொல்லுவாங்க, இரங்கல் நிமித்தமும் சொல்லுவாங்க மீனவர் வாழ்க்கை. அதாவது அந்த இரங்கல்ன்ற சொல்லுக்கு நான் மீனிங் உங்களுக்கு சொல்ல வேணாம், உங்களுக்கே ஆழ்ந்த இரங்கல்லாம் சொல்கிறேன் பாருங்கள். 3000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு மீனவருடைய வாழ்க்கை என்பது அந்த கடலில் போய் மீன் பிடிச்சிட்டு மேலே வரத்துக்குள்ளே உயிர் வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு ரிஸ்கி தொழில்னு சொல்லலாம். இங்கே பார்த்திங்கன்னா இவங்க வந்து இந்த மீன் எடுக்கும்பொழுது இந்த அண்ணன்கிட்ட கேட்டேன். அந்த அண்ணன் அந்த மீன் பேர் சொன்னார், நான் மறந்துட்டேன். அண்ணா அந்த மீன் பேர் மட்டும் கொஞ்சம் சொல்ல முடியுமாண்ணா? ஏதோ நிறைய மீன் இருக்குல்ல, சூட மீன் சொல்கிறாங்க. இது நிறைய வந்திருக்கு. ஆனால் டேஸ்ட்டு எப்படின்னா இருக்கும் அந்த மீன்? ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சூட மீன் நிறைய இருக்குது. நான் சும்மா அப்படி நிறுத்தி அந்த காட்சி காட்டுறேன் பாருங்கள். டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மக்கள். அப்போது இந்த வலையை பின்னிட்டுருக்காங்க மக்கள். நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படி போயிடுவோம். ஒரு காலை பொழுதில் இங்கே பார்த்தீங்கன்னா நான் கோவாலாம் போயிருக்கேன். இதே காட்சி தான் இருக்கும். ஒரு எங்கே பார்த்தாலும் தென்னை மரங்களும் ஒரு அழகான கடலும் தான் இருக்கும். மீனவர்கள் எவ்வளோ ஒரு நம்பிக்கையாக நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் பார்த்தீங்களா? இதே வந்து அதான் நம்ம அண்ணன் தானே என்ன சொல்ல போகிறாங்க, நம்ம வாத்தியார்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க ஒரு அன்பாக தான் அதை எடுத்துக்குவாங்க. இங்கேயும் அந்த அண்ணன் சொன்ன மாதிரி சூட மீன் தான் நிறைய இருக்குது. பாறை வஞ்சிரம், இதுதான் சின்ன வஞ்சிரம் இது மக்களே. ஆமாம், அண்ணன் எடுத்து காட்டுறாரு. நன்றிண்ணா. 10 நாளைக்கு இன்னையோட லாஸ்ட் தானா? அண்ணா எதுக்காகண்ணா? அந்த புயல் வரத்துக்காகவா? மக்களே அண்ணன் நன்றிண்ணா. அண்ணன் சொன்னது கவனிச்சிங்களா? ஒரு 15 நாள் வந்து மறியல், அதாவது புயலுக்காக உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. புயல் சின்னம்ன்றாங்க. நம்ம கிளம்பிடலாமா மக்களே? சாதாரண இடத்துல இல்லை, நம்ம ஏற்கனவே ஏகப்பட்ட உயிர்களை காவு வாங்கிய ஒரு இடம் இது. சுனாமியால் புயல் சின்னம்ன்றாங்க. நம்ம இப்போ கிடையாது, இருந்தாலும் பாதுகாப்பு கருதி உடனே இங்கே வந்து கிளம்பிடுவோம். இவ்வளோ நேரம் மீனவர்களுடைய வாழ்க்கையை நம்ம ஓரளவுக்கு காமிச்சோம். சூட மீன் அதிகமாக அதில் பிடிபட்டிருக்கு.
சின்ன சின்ன வஞ்சரங்கள் இருக்குது. வஞ்சரம் பின்னாலே சென்னையில் இருக்கிற நமக்கு பெரிய பெரிய வஞ்சரம் தான் நம்ம பார்த்துருக்கோம். இது சின்ன வஞ்சரங்கள் நிறைய இருக்குது. இதில் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இப்போ இவ்வளோ நேரம் பேசுனதில் ரத்தன சுருக்கமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், மீனவர்கள் வாழ்க்கை உண்மையாகவே ரொம்ப கொடுமையானது. இந்த அலை வீசக்கூடிய இந்த கடலில் சென்று மீன் பிடித்து உயிரோடு திரும்பி வருவது என்பது ஒவ்வொரு நாளும் சவாலான ஒரு வேலை. அந்த வேலையை இவங்க கலையாக செஞ்சிட்ருக்காங்க. மீன் வலையில் நிறைய வரும் அந்த நம்பிக்கையில் அவங்க போகல. மீன் கிடைக்கவே கிடைக்காதுன்ற ஒரு கஷ்டத்துலேயும் போல் ஏதோ இந்த கடல் தாய் நம்மளை கைவிட மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் ஒவ்வொரு நாளும் அவங்க பிழைப்பை நடத்துகிறாங்க. வரிசையாக இன்றைக்கி கடைசி நாள் இவங்க மீன் பிடிக்கிறது. இதுக்கு இடையில் ஒரு 15 நாள் இவங்க மீன் பிடிக்க போக மாட்டாங்களாம். அது இயற்கை சூழல் காரணம். அது அந்த புயல் சின்னம்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவர் மறியல்ன்ற சொல்லு பயன்படுத்தினார். ஏன் அது தெரியல. அது தெரிஞ்சால் நீங்கள் என்னன்னு பார்த்துங்க. நன்றி மக்களே. நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாமா? இதை கடைசியாக இவங்க மீன் பிடிக்கிறாங்க. பிடிச்ச மீனை வந்து எடுத்துகிட்ருக்காங்க. அவங்கள சும்மா ஒரு பார்வை பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். அந்த புயலுக்காக ஒரு 15 நாள் கடலுக்கு போக மாட்டீங்களாண்ணா? ஒரு 2 நாளாக 3 நாளாக தானே சொல்லுவேன். ஓ, நன்றிண்ணா மக்களே. நன்றி மக்களே, வணக்கம். புயல் காரணமாக ஒரு 15 நாள் கடலுக்கு இந்த கடலூரில் இருக்கக்கூடிய தாழங்குடா குப்பத்தை சார்ந்த மக்கள் சொல்கிறாங்க. சந்திப்போம். நன்றி, வணக்கம். கடலூரில் தாழங்குடா குப்பத்திலிருந்து இந்த பதிவு. வணக்கம்.